வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் சில முக்கியமான விடயங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. அவை தொடர்பான ஒரு தொகுப்பாகத்தான் இன்றைய காணொளி இருக்க போகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடியிருக்கின்றது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் கூட இருப்பதான செய்தி வெளியாகி இருந்தன. எனவே இன்றைய தின அமர்வில் சில விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சில இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற சில முக்கியமான தகவல்கள் தொடர்பாகவும் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது சட்டவிரோதமான இந்த மணல் அகழ்வில் 2 பிரபல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற செய்தியானது நாடாளுமன்றத்திலிருந்து வெளிவந்திருக்கின்றன. இந்த தகவலை யார் சொல்லி இருக்கிறார்னு சொன்னா பெருந்தோட்டம் மற்றும் கிராமப்புற அமைச்சராக இருக்கின்ற சமந்த வித்யாரத்ன தான் இந்த தகவலை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவருக்கான ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதாவது சட்டவிரோதமான மணல் அகழ்வில் 2 பிரபல அரசியல்வாதிகள் விரைவிலேயே கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது என்ன விடயம் என்று சொன்னா இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்வில் தான் இந்த பிரபல 2 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது சிலாபம் மணல் அகழ்வில் அந்த குறிப்பிடத்தக்க அந்த மணல் அகழ்வுக்கு அதிகமான மணலை அகழ்வதாக, எனவே அது அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிகப்பெரிய அளவாக இருப்பதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பாரிய மோசடி என்று அமைச்சர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக இதற்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே அந்த விசாரணைகளிடம் முடிவில் 2 பிரபல அரசியல்வாதிகள் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதுவும் ஒரு இன்றைய காலத்தில் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி அவர் சொல்லியிருக்கிறார், 400 ரூபாய் மதிப்பிலான ஒரு மோசடியும் இடம்பெற்றிருக்கிறது, அதற்கான தரவுகளும் சேகரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மோசடிக்கு இந்த இறுதியில் இந்த மோசடிக்கு பின்னால யார் இருக்கிறார்கள் என்று தகவல் இன்னும் உறுதிப்பட வெளியாகவில்லை. எனவே அதற்கான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக கூட அமைச்சர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற விடயமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பிரதானமாக 2 அரசியல்வாதிகள் தவிர்த்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தக்காரரும் இதில் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொல்லி கூட அமைச்சர் இதன் போது தெரிவித்திருக்கின்றார். அதாவது இதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. எனவே முழுவதுமாக விசாரணை செய்யப்படுகின்ற போது யார் அந்த அரசியல்வாதிகள் என்கின்ற தகவலை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்லி நாங்களும் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. இதே வழியில் பார்க்கின்ற போது ஆண்ட்ரூ அரசாங்கத்திற்கு எதிராக சாணக்கியன் ஒரு குற்றச்சாட்டை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சாணக்கியன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது என்னன்னு சொன்னால், கடந்த கால அரசாங்கங்கள் எப்படி அந்த ஒரு கட்சி சார்ந்து செயற்பட்டார்களோ அதே போன்ற நிலையில தான் ஆண்ட்ரகுமார திசாநாயக்கவனுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சி இப்போது செய்கின்றது என்று சொல்லி சாணக்கியன் தெரிவித்திருந்த கருத்தும் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம்தான் அவர் இந்த விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த அன்று அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் பல விடயங்களை கூறியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கின்ற போது, அதாவது இந்த புதிய அரசாங்கமானது புதிய அரசியலமைப்பு ஒன்றை இதுவரைக்குள்ள உருவாக்கப்படவில்லை, அதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை, அதை முதல்ல முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்று அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 2015 இருந்து 2018ஆம் ஆண்டு வரையில் புதிய அரசியல் வரைவு தொடர்பாக பேசப்பட்டது. தாங்களும் அதற்கு இணங்கியிருந்தோம். ஆனால் அந்த வரைவு தொடர்பாக இன்று ஆண்ட்ரகுமார திசாநாயக்க எந்த ஒரு விடயமும் சொல்லல. இது தொடர்பாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஆண்ட்ரூ அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு அழுத்தத்தை தமிழரசு கட்சியும் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூட சாணக்கியன் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த அரசியலமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லி 75 வருடங்களாகவே தமிழரசு கட்சி அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருவதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் பல வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் இருக்கின்றன. அது மட்டுமன்றி 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 7 பேர் கொண்ட குழு தீர்மானங்களை எடுப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனால அரசு ஊழியர்களாக இருந்த பலர் கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். சம்பளம் மற்றும் விடுமுறையில் பல மாதங்களாக இருந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வேலை செய்த பிரதேச செயலகமோ அல்லது கல்வி வலயமோ
அல்லது மாவட்டத்திலேயோ தாண்டி வெளி மாவட்டத்திலும் வெளி பிரதேசங்களிலும் செயலகங்களிலும் வெளி வலயங்களில் வேலை செய்ய வேண்டிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். கிராம சேவர்களுக்கான புதிய நியமனங்கள் வழங்கியிருந்த போது ஒரு கட்சியிலே வேட்பாளராக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த புதிய நியமனங்கள் கிடைக்கப்பெறவில்லை. சிலர் தங்களுடைய நிதியை செலவிட்டு கட்சிகளுக்காக பரப்புரையில் ஈடுபட்டார்கள். அவ்வாறானவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. கட்சியின் தீர்மானங்களை மீறி வேறு கட்சிக்கு ஆதரவு வழங்கியவர்கள், வேறு கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மற்றும் விருப்பமில்லாதவர்களை மாற்றி அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிப்பது தொடர்பான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. கடந்த கால அரசாங்கங்கள் எப்படி ஒரு கட்சி ரீதியாக செயற்படுகின்றார்களோ அதே போன்ற முறையில தான் தேசிய மக்கள் சக்தியும் இன்று செயல்படுகின்றது என்று கூட சாணக்கியன் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முன்னிற்க வேண்டும் என அனுகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டும் என்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயற்பாடுகளைத்தான் தற்போது இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என்று கூட சாணக்கியன் தெரிவித்திருந்ததும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இதே வேளையில் இன்னும் ஒரு விடயமும் இன்றைய செய்தியாக இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக உதயன் கம்மன்பில ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது கடந்த கால அரசாங்கங்கள் செய்த வேலை திட்டங்களை தான் தற்போதுள்ள அரசாங்கம் தான் செய்ததாக கூறிக்கொள்கின்றது. குறிப்பாக அவர் ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது என்னன்னு சொன்னா, இது மற்றவர்களினுடைய குழந்தைகளுக்கு போலி பிறப்பு சான்றிதழை தயாரிப்பது போன்ற ஒரு விடயம் என்று கூட உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். இதுவும் இன்றைய காலத்தில் ஒரு செய்தியாக இருந்தது. இதே வேளையில் அவர் மேலும் பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அதாவது திருகோணமலை எண்ணெய் குத தொகுதியில் உள்ள 99 எண்ணெய் குதங்களையும் தேசிய எரிபொருள் களஞ்சிய அவசியத்தையும் விட கொள்வனவு அதிகம் என்று குறிப்பிட்டு இதனால் 24 எண்ணெய் குதங்களுக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனங்களுக்கு வழங்கவும் தற்போது LIUC நிறுவனம் பயன்படுத்துகின்ற 14 எண்ணெய் குதங்களை இந்த நிறுவனங்களுக்கு வழங்கவும் மீதமுள்ள 61 எண்ணெய் குதங்களையும் இந்தியா மற்றும் இலங்கை ஒன்றிணைந்த வேலை திட்டமாக அபிவிருத்தி செய்யவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கூட கட்டுக்குருந்த பிரதேசத்தில் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தை புதிதாக செய்வதற்கு ஜனாதிபதிக்கு எதுவும் இல்லை. 3 வருடங்களுக்கு முன்னரே அதனை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம். 2020ஆம் ஆண்டுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட எரிசக்தி அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக் கொண்ட போது இந்த 99 எண்ணெய் குதங்களுக்கும் 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்தன என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமன்றி LIUC நிறுவனம் என்கின்றது எரிபொருள் களஞ்சியத்திற்காக பயன்படுத்துகின்ற அந்த 14 எண்ணெய் குதங்களுக்கும் பிரேமா நிறுவனம் நீர்க்களஞ்சியத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற 2 குதங்கள் தவிர ஏனைய 83 குதங்களும் 2ஆம் உலகப் போர் காலப்பகுதியிலிருந்து 75 வருடங்களாக துருப்பிடித்தே இருந்திருக்கின்றன என்று உதயன் கம்மன்பில கூறியிருக்கிறார். மேலும் LIUC நிறுவனம் பயன்படுத்திய 14 குதங்களும் அவ்வாறே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு மீதமுள்ள சகல குதங்களையும் மீண்டும் நாட்டிற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம். 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதியே இதற்கான உடன்படிக்கையில கைச்சாத்திட்டிருக்கின்றோம். எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 24 குதங்களில் 5 தாங்கிகளை புனரமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இதே வேளையில் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மீதமுள்ள 65 தாங்கிகளை இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து கப்பல் போக்குவரத்திற்கு அவசியமான கப்பலுக்கான ஒரு எரிபொருளை களஞ்சியப்படுத்தவும் சர்வதேச எரிபொருள் சந்தைக்கு அவசியமான எரிபொருளை களஞ்சியப்படுத்துவதற்கான அவசியத்துக்கு ஏற்ப அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய பெரும் பகுதியையும் LIUC நிறுவனத்திற்கு மிகுதி 49% கிடைக்கும் வகையில் திருமலை எரிபொருள் முனையம் என்ற பெயரில் வேலை திட்டத்தையும் தாங்கள் தான் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று உதயன் கம்மன்பில கூறியிருக்கின்றார். எனவே 3 வருடங்களுக்கு முன்னரே இந்த வேலை திட்டம் தாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். ஆனால் ஜனாதிபதி தற்போது இது ஒரு புதிய வேலை திட்டமாக அவர் கூறுகின்றார் என்று உதயன் கம்மன்பில கூறியிருக்கின்றார். பொய்கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் பொய்யால இந்த ஆட்சியை நடத்துகின்றது. முன்னாள் அமைச்சர் கஞ்சனவினால் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தமதாக்கிக் கொள்ள இந்த அரசாங்கம் முயற்சிப்பது மாத்திரமல்லாமல் ஜனக வக்கும்புறவினால் லாபமடைய செய்து
கிங்குராணி சீனி தொழிற்சாலையை தமதாக்கிக் கொள்ளவும் அரசாங்கம் முயற்சித்து வருவதாக கூட உதயன் கம்மன்பில கூறியிருக்கின்றார். அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மக்களை ஏமாற்றுவதற்கான இவ்வாறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார் என்று கூட உதயன் கம்மன்பில கூறியிருக்கின்றார். அது மட்டுமன்றி 2022ஆம் ஆண்டுல இந்தியாவிற்கு பொறுப்பேற்கப்பட்டுள்ள 75 வருடங்களுக்கு மேல் துருப்பிடித்துக் கொண்டிருந்த இந்த எண்ணெய் தாங்கிகளை இலங்கைக்கு மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு இந்தியாவுடன் போராடி கொண்டிருந்த போது அதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான இந்த அனுர அரசாங்கம் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தான் எதிர்ப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் தான் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்பதும் அவர் சொன்ன ஒரு விடயமாக இருக்கின்றது.